எல்லா வெற்றிகளும் சிறிய முதலடியிலிருந்துதான் தொடங்குகின்றன. என்றோ விழுந்த விதையிலிருந்துதான் சமூக மாற்றங்கள் மரமாக வளர்கின்றன. இது மாணவர்கள், இளைஞர்களின் ஒரு போராட்ட கதை. இந்த போராட்டம் வருங்கால மாற்றத்தை இங்கே தொடங்குகிறது. தேரானை மக்கள் தேரானை, மாற்றம் கருமானை, மக்களுக்கு அதிகாரம் கருமானை, மக்கள் அதிகாரம் வென்றெடுப்போம், மண்ணுலக சொர்க்கம் படைப்போம். மாற்றம் இன்றே தொடங்கட்டும், மக்களுக்கான ஆட்சி மலரட்டும். நமக்குள் நாமே மாற்றம், நாளை மலரும் தோட்டம். இன்று இது போராட்டம், நாளை வரும் தேரோட்டம். அன்புமிக்க நண்பர்களே, மற்றவர்களின் நலனில் அக்கறையுள்ளவர் அறிவொளி. ராக்கிங் நடந்த போது நம்மை எல்லாம் காத்தவர் அறிவொளி. ஆதலால் அறிவொளிக்கு வாக்களியுங்கள். மாணவர்கள் விடுதி நன்கு செயல்பட செய்வேன். மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்க செய்வேன். தமிழ் மன்றம் மற்றும் மாதிரி நீதிமன்றங்கள் நன்கு நடக்க செய்வேன். உங்க நலனுக்காக உண்மையாக பாடுபடுவேன். எனக்கு வாக்களித்து ஆதரியுங்கள். நாமெல்லாம் ஒரே கலாச்சாரம், ஆனா அறிவொளி வேறு மதத்தவன். அவ வென்றா நம்ம கலாச்சாரம் அழிந்து போகும். இது தேவையா? உங்க எல்லாருக்கும் பிரசாதம் தருகிறோம், சந்தோஷமா அனுபவிங்க. மறக்காம இந்த ராகவனுக்கு ஓட்டு போடுங்க, இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். நான் உங்க ஆள் என்பது உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும். இங்க நாம தான் அதிகம். நாம் எல்லாம் ஒன்னா இருந்தா நம்மள யாரும் அசைக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் பரிசு காத்திருக்கு, மகிழ்ச்சியா இருங்க. உங்க ஓட்டை இந்த மூர்த்திக்கு மறக்காம போட்டுடுங்க. ஜாதி மதம் பணத்தை கொண்டு உங்க ஓட்டை வாங்க பாப்பாங்க. நீங்க அதுக்கெல்லாம் மயங்க கூடாது. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். வெறுப்பும் வேற்றுமையும் வளர்ந்தால் நாட்டுக்கு நல்லதல்ல. நல்லவரா, கொள்கை உள்ளவரா, உறுதியானவரா, சொன்னதை செய்வார் என்பதை பார்த்து ஓட்டு போடணும். அப்பதான் நாடும் வீடும் நல்லா இருக்கும், நாமும் முன்னேற முடியும். இதோ என் வாக்கு. அடுத்தது நான். வரிசையா போகலாம். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் அறிவொளி 60, மூர்த்தி 72, ராகவன் 92. இரண்டாவது சுற்று முடிவில் மூர்த்தி 10 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். மூன்றாவது சுற்று முடிவில் அறிவொளி 5 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். இறுதி சுற்று முடிவில் அறிவொளி 150 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மாணவ தலைவராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி. இவனுக்கு ஓட்டு போட்டவங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். எல்லாரையும் ஒரு கை பாத்துக்க போறேன். உன்னை பழி தீர்க்காம விட மாட்டேன். எப்படியே ஒழித்து கட்டுவேன்.